வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆல் ஆர்எஸ் தூத்துக்குடி விவசாய யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆர்எஸ் ராஜகோபால். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, முருங்கை விவசாயமும் முத்தான லாபமும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்னங்க முருங்கை விவசாயமும் முத்தான லாபமும் நீங்களும் கேட்கறனால நானும் சொல்கிறேங்க. எங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கத்தில் அனத்தலைன்னு ஒரு சின்ன கிராமங்க. எங்கள் பகுதியில் அதாவது எங்கள் பக்கத்து பகுதியான சாத்தாங்குளம், உடங்குடி, திசையவிளை இந்த ஏரியாவிலே நாங்கள் ஒரு 10-15 வருஷமாக முருங்கை விவசாயம் தான் பண்ணிட்டு வரோம். எங்கள் பகுதி நல்லா வறட்சியான பகுதிங்க. அதாவது நல்லா மழை ஆறு குளங்கள்லாம் நிரம்பினா மட்டும்தாங்க எங்களுக்கு தண்ணி செழிப்பாக வரும். பொதுவாகவே நாங்கள் சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்தி தாங்க விவசாயம் பண்ணிட்டு வரோம். மழை சரியாக வரல, ஆறு குளம் நிரம்பலைன்னா விவசாயம் பண்ணுறது எங்கள் பகுதி ரொம்ப கடினம் தாங்க. ஏன்னா போர்லேயும் சரி, கிணறு அதிகமாக எங்கள் பகுதியில் கிடையாது. மேக்சிமம் போர்வெல் தான். இந்த போர்வெல்லை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். ஆறு குளங்கள் நல்லா நிரம்பி வந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு நல்லா நீர்மட்டம் தாங்கும். தண்ணியும் முருங்கை விவசாயத்துக்கு குறைவாக பயன்படுறதுனால நாங்களும் இந்த வறட்சியான பகுதியிலிருந்து முருங்கை விவசாயம் தான் பண்ணிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பறித்த முருங்காவெல்லாம் எக்ஸ்போர்ட்டுக்கு 10 கிலோ பாக்ஸில் எல்லாம் காய தெளித்து பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்க, அது என்னங்க முருங்கை விவசாயத்தில் முத்தான லாபம்னு தலைப்பு போட்டிருந்தீங்களே, அது என்னன்னு கேட்குறீங்க. அதையும் சொல்லிடுறேங்க. முருங்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு முருங்கையை பராமரித்து கொண்டு வரோமோ, அதாவது விலை இருக்குது விலை இல்லைங்கிறது ரெண்டாவது கட்டங்க. விலை இல்லையோ இருக்கோ நம்ம அதுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, அதாவது முருங்கையை நம்ம தை மாதம் வெட்டி விட்டோம்னா அந்த வெட்டி விட்டதுலேருந்து உடனே மண் கூட்டி அதுக்கு சாணி உரம் வச்சு மருந்தடித்து, மருந்துனா சும்மா இல்லைங்க, ஒரு 10 to 15 நாளைக்கு ஒரு தடவை ரெகுலராக நம்ம முருங்கைக்கு மருந்து அடித்தாகணும். சொல்கிறாங்க சில பேர், மருந்துலாம் முருங்கைக்கு எதுக்கு, அதெல்லாம் தேவையே இல்லையே, தானாக காய்க்குமேன்ட்டு. தானாக காய்க்குன்னா முருங்கை முதல்ல தழுக்கே தழுக்காதுங்க. இப்போ உள்ள தோட்டத்தில் உள்ள முருங்கைலாம், அதாவது முன்னாடி உள்ள ரகம்லாம் மருந்து இல்லாமல் தடுத்து விவசாயம் பண்ண தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் இப்போ உள்ளது அப்படி இல்லைங்க. இப்போலாம் அதுக்குரிய மருந்து அடித்தாதான் நம்ம முருங்கை விவசாயத்தில் தழுவையாவது பார்க்க முடியும். அந்த தழுவு பிடிச்சா தான் நமக்கு அடுத்தது பூ காம்பு வச்சு திருப்பி பிஞ்சு இறக்கும். மருந்துலாம் தேவையில்லை, அது தேவையில்லை, முருங்கை சும்மா தானாக காய்ச்சிரும்ன்ட்டு சிலவங்க சொல்கிறத பார்த்தா நமக்கே சிரிப்பாக வருது. அவங்களுடைய கணக்கும் அப்படி தான் இருக்குது. முருங்கை விவசாயம்னா சும்மா நமக்கு காசு கிடச்சிரும்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. 10-15 நாளைக்கு ஒரு தடவை, அதாவது நமக்கு செலவு பண்ணுற காசு இருக்கோ இல்லையோ, ஏன்னா விளையாட டைம்லாம் இதுக்கு செலவு பண்ணுறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதாவது நம்ம காசே கையில் இருக்காது. அந்த டைம்லேயும் நம்ம எப்படியாவது கடன் வாங்கியோ கஷ்டப்பட்டோ எப்படியோ காசை வாங்கி நம்ம பிரட்டி இந்த விவசாயத்தில் போட்டு தான் நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கோம். அப்படியெல்லாம் நம்ம பராமரித்து வந்தோம்னா ஒரு டைம் இல்லைன்னா ஒரு டைம் நமக்கு அதாவது நமக்கு விலை சில டைம் விலை ரொம்ப மோசமாக போகும். அப்படி போனாலும் சில டைம் நமக்கு விலை இருக்கும். அந்த டைமில் நமக்கு கொஞ்சம் வருமானம் கிடைக்க தான் செய்யும். ஆனால் நம்ம நம்மக்கிட்ட காசு இல்லைன்னா கூட நம்ம இதுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுக்கிட்டே இருந்தால் வருஷத்தோட கடைசி வரைக்கும் நம்ம கணக்கு பண்ணி பார்க்கும்போது எப்பயாவது நமக்கு ஒரு லாபம் கிடைக்க தான் செய்யும். முருங்கையை நம்பினோர் கைவிடப்படாருன்னு தான் சொல்லலாம். அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் ஆர்எஸ் ராஜகோபால், தூத்துக்குடி விவசாயி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.